இனிய காலை வணக்கம். தகவல் களம் பாகம் 35 சுவிஸிலிருந்து பவானி மூர்த்தி. உணவை ஆரோக்கியமாக எப்படி சாப்பிடலாம்? நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவும் வயிற்றை நிரப்புவதற்காகவும் சுவைக்காகவும் சாப்பிடப்படுவதில்லை. சத்து, ஆரோக்கியம், உடல் இயக்கியம் போன்றவைகளுக்காகவே உணவுகளை சாப்பிடுகிறோம். நீங்கள் விரும்பும்படியான ஆரோக்கியம் நீங்கள் சாப்பிடும் உணவில் இருக்க வேண்டுமானால் நீங்கள் சமையலுக்காக வாங்கும் பொருட்கள், அதை நறுக்கும் முறை, சமைக்கும் முறை, பரிமாறும் முறை, சாப்பிடும் முறை போன்ற அனைத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். ஏற்கனவே சாப்பிட்ட உணவு ஜீரணமான பிறகு அடுத்த வேளை உணவே சாப்பிடுங்கள். அமர உட்கார்ந்து சாப்பிடுங்கள், மென்று விழுங்குங்கள். நொறுங்க தின்றால் 100 வயது. மிக வேகமாகவோ ரொம்பவும் மெதுவாகவோ சாப்பிடாதீர்கள். சாப்பிடும் போது பேசுவதும் நல்லதில்லை. கோபம், மன வருத்தம், தன்னிறக்கம் என உணர்ச்சி குவியலாக இருக்கும் போது சாப்பிடாதீர்கள். பசி இல்லாத போது சாப்பிடாதீர்கள். பசிக்கும் போது சாப்பிட்டால் இருக்காதீர்கள். சாப்பிட்டாலும் படுக்காதீர்கள். சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து தூங்குவதுதான் நல்லது. எப்போதும் உணவை வீணாக்காதீர்கள். காய்கறிகளை மிக சிறிய துண்டுகளாக ஒருபோது நறுக்க கூடாது. சிறிதாக நறுக்கும் போது அவைகளில் இருக்கும் சாறு வெளியேறி சத்துக்கள் குறையும். சமையலுக்கு தரமான எண்ணெயை பயன்படுத்த வேண்டும். பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி சூடாக்குவதற்கு பதில் பாத்திரத்தை அடுப்பில் வைத்து சூடாக்கி விட்டு அதன் பின்பு எண்ணெயை ஊற்ற வேண்டும். எண்ணெயை ஊற்றிய பின்பு அடுப்பில் எரியும் தீயின் அளவை குறைத்து விடுங்கள். இவ்வாறு செய்தால் எண்ணெயில் இருந்து வெளியேறும் ரசாயன தன்மையின் தாக்கமும் குறைவாகவே இருக்கும். எலுமிச்சை பழம், பால் போன்றவற்றுடன் எந்த உணவும் சேர்ந்து சாப்பிடக்கூடாது. பாலும் எலும்பிச்சையும் சேர்ந்தால் திரிந்து போகும். நெய் சேர்க்கும் உணவில் சிலர் தனிச்சுவை கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிறிது எண்ணெயையும் சேர்ப்பார்கள். அப்படி சேர்ப்பது ஆரோக்கியத்திற்கு ஏற்றதல்ல. பாகற்காய், வெந்தயம் போன்றவைகளில் இருக்கும் கசப்பு தன்மையை போக்க எந்த பொருளையும் அதனுடன் சேர்க்காதீர்கள். ஏனென்றால் அவை இரண்டின் மூலமும் உடலுக்கு தேவையானதே கசப்புத்தான். அந்த கசப்பை நீக்கிவிட்டு அவைகளை சாப்பிட்டு எந்த பலனும் இல்லை. முளைவிட்ட தானியங்களுடன் பயிற்றை சேர்த்து சாப்பிடக்கூடாது. இவை இரண்டிலும் புரோட்டீன் மிக அதிகமாக இருப்பதால் ஜீரணமாக மிகவும் தாமதமாகும். காய்கறிகளை ஒருபோதும் அதிகமான அளவு எண்ணெய் சேர்த்து பொறிக்க கூடாது. காய்கறிகளில் தொடர்ச்சியாக ஏற்படும் சூடு அவைகளில் இருக்கும் விட்டமின், தாது சத்துக்களை போக்கிவிடும். தினமும் ஒவ்வொரு நேரமும் எவ்வளவு உணவு சாப்பிட வேண்டும் தெரியுமா? காலையில் பாதி வயிற்றுக்கு உணவும், அதாவது 50%, மதிய உணவு 30%, 4 மணிக்கு 10%, இரவில் 20% என்ற அளவிற்கு உணவு உண்ண வேண்டும். ஒரு அகப்பை சாதம், பருப்பு குழம்பு, காய்கறி போன்றவை மதிய உணவில் சேர்க்கப்பட வேண்டும். இதிலிருந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், கொழுப்பு, தாது சத்துகள் போன்று உடலுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கின்றன. மதிய உணவிற்கும் இரவு உணவிற்கும் இடையில் 7-8 மணி நேரம் இடைவெளி இருந்தால் மாலை நேரத்தில் எலும்பிச்சம் பழசாறு, வறுத்த வேர்க்கடலை, வறுத்த முந்திரி பருப்பு போன்றவைகளை சாப்பிடலாம். வாழ்வதற்காகத்தான் நாம் உண்ண வேண்டும். உண்ணுவதற்கும் தின்னுவதற்கும் என்ன வித்தியாசம்? உண்ணுவது மனிதன் செய்கிற செயல், தின்னுவது விலங்கு செய்கிற செயல். நன்றி, வணக்கம்.